ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மிகச் சிறப்பு மிக்க வரலாற்று புகழ் மிக்க ஒரு ஒரு கோவிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதாவது தஞ்சை பெரிய கோயில், பெருவுடையார் கோவிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ராஜராஜன் சோழன் கட்டிய பெரிய கோவிலை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். தஞ்சை பெருவுடையார் கோவில்னு சொல்கிறாங்க. அதை பற்றி நம்ம இன்னைக்கு அதோட சிறப்புகள் பற்றியும் அதுல இருக்க சில விஷயங்கள் பத்தியும் நம்ம பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ், அதை என்னன்னு சொல்றாங்கன்னா, தஞ்சை பெரிய கோவில தமிழ்நாட்டின் கட்டடக்கலையின் ஒரு பெருமிதமா அதை சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம தஞ்சை பெரிய கோவில தமிழர்களின் அடையாளமாகவும் சொல்றாங்க. அதோட சிறப்பை நம்ம சொல்லணும்னா இன்னைக்கு ஒரு நாள் போதாது. அந்த அளவுக்கு அதுல பல பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் அவங்க கட்ட முடிஞ்சிச்சு, எப்படி இவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை அவங்களால உருவாக்க முடிஞ்சிச்சு அப்படிங்கறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம ராஜராஜ சோழன் இரண்டாம் பேரரசன் இதை கட்டினார் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படின்னு பெருவுடையார் கோவில்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இது பாத்தீங்கன்னா ஐநாவிலேயே கட்டிடக்கலை, பாரம்பரிய கட்டிடக்கலைக்கு ஆனா விருதும் இதுக்கு கிடைச்சிருக்கு. யுனெஸ்கோவின் கலை சின்னங்கள் பட்டியலையும் இடம்பெற்றிருக்குன்னு சொல்றாங்க. அது ராஜராஜ சோழன் பாத்தீங்கன்னா 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதை எப்படி கட்டினாருன்னா ஒரு 6 வருஷத்துக்குள்ளே இதை கட்டி முடிச்சிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இது கட்டினதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர் கருவூரார்னு ஒரு குரு. அவரு தான் இவருக்கு ரொம்ப முக்கியமா இருந்திருக்காரு இதை கட்டுறதுக்கு. உங்களோட புகழ் நிறைய பரவணும், ரொம்ப நாளைக்கு நிலைச்சு நிக்கணும்னா நீங்க இந்த மாதிரி ஒரு கோவிலை கட்டணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்பவே அவருக்கு வலியுறுத்திருக்காரு. 19வது நூற்றாண்டு வரை பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோயிலை 1886ல பிரிட்டிஷ் ஸ்கூல்ஸ் அந்தராங்கிறவங்க அவங்கதான் அந்த ஆங்கிலேயர்கள் தான் அவங்க கைவசத்துல வச்சிருந்ததாகவும் சொல்றாங்க. ஒரே கல்லாலான தூண் கூட அந்த ஒரு கேட்டுக்கு பக்கத்துல, மராத்தா கேட்டுங்கிற ஒரு கேட்டுக்கு பக்கத்துல அதை வச்சிருக்காங்க. அதுவும் ஒரு பெரிய பிரமிக்கத்தக்க விஷயமா இருக்கு. அதுல இது மட்டும் இல்லாம இதுல உலகின் மிகப்பெரிய நந்தியில 2வது நந்தியா இதை அங்க ஒரு நந்தி ஒண்ணு இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நந்தி அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குமா அது பார்க்கவே. தஞ்சையில பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது உங்க எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு தலையாட்டி பொம்மையும் அங்க செய்யறதுல பெரிய ஃபேமஸான இடமா அது இருக்கு. தலையாட்டி பொம்மைனாலே தஞ்சை தலையாட்டி பொம்மைனாலே எல்லாருக்குமே தெரியும். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மையா அப்ப நம்ம நிறைய பேரை கிண்டல் கூட பண்ணுவோம். சோ தஞ்சாவூருக்கு ரொம்ப ஸ்பெஷலானது அந்த ஒரு பொம்மையவும் சொல்றாங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, வீணைகள் முதல்ல செய்ததே அங்கதானா ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல அங்க செஞ்ச இடமே வீணைகள் அங்க அவ்வளவு ஒரு கலை நயத்தோட அந்த வீணைகளை இந்த நாள் வரைக்கும் நம்மளுக்கு செய்து தருவாங்களாம், செய்து தராங்கன்ற ஒரு கருத்தும் நிலவி வருது ஃப்ரெண்ட்ஸ். அங்க அவ்வளவு ஒரு கலைநயத்தோட அந்த வீணையை அவங்க உருவாக்கி தராங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமாவே அதை உருவாக்கி தராங்கன்றும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு காலகட்டத்தில் 1000 யானைகளை வச்சு அவர் அதை படிப்படியா அந்த 6 வருஷத்துக்குள்ள அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க இருந்து இந்த கிரானைட் கல்லுன்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் எப்படி கட் பண்ணாங்கன்னு இப்ப கூட இப்ப அதை கட் பண்றதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயலா இருக்கிறப்ப, அந்த காலத்துல அவங்க எதை வச்சு கட் பண்ணாங்க, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணாங்க அதை கட் பண்றதுக்கு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமாவே அதை பாக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அத்தனை கற்களை அங்கிருந்து ரொம்ப பல மைல் தூரத்துல இருந்து எடுத்துட்டு இங்க வச்சு கட்டியிருக்காங்க அந்த இடத்த. அது மட்டும் இல்லாம 216 அடி உயரம் கொண்ட ஒரு கோபுரத்தை எப்படி வெறும் 5 அடி ஆழத்துல புதைச்சு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது உள்ள இருந்து அந்த அஸ்திவாரம் போடுறது எப்படி அந்த இதுல அது எப்படி தாங்கி நிக்குதுங்கிறதும் ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. என்னன்னா அப்ப அந்த செங்கலை ஒரு இன்ச்சு, அதாவது ஒரு நூலளவு இலகு பிணைப்புல அந்த ஒவ்வொரு செங்கலையும் வச்சு அவங்க பண்ணிருக்காங்கன்னா, ஏன்னா காலப்போக்கில் அது அதாவது இயற்கை மாற்றங்கள்னால எதுவும் இதுவானா கூட அது இறுகிக்கிறோமா அந்த கல்லு ஒன்னோட ஒன்னு சேர்ந்து. அந்த அளவுக்கு அப்ப அவங்களோட ஒரு நுணுக்கமா அதை செஞ்சிருக்காங்கன்னு பாருங்க நண்பர்களே. அவ்வளவு ஒரு சிறப்பா அதை செஞ்சு அவ்வளவு ஒரு நல்ல ஒரு இதை அவங்க உருவாக்கி இருக்காங்க.
அது மட்டும் 80 டன் வெயிட் கொண்டு அந்த மேல வச்சிருக்க அந்த கலசம் பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு பிரம்மாண்டமானதா இருக்குன்னு சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளவு இவ்வளவு கஷ்டப்பட்டு, ஆனா அங்க பாத்தீங்கன்னா இப்போதைக்கு மக்கள் போக்குவரத்து கம்மியா தான் இருக்கு. அதே மாதிரி பெரிய தலைவர்கள்ல இருந்து நம்ம ஊர் அரசியல்வாதிகள்ல இருந்து அவங்க எல்லாமே போறது வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஏன்னா அதுல ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றாங்க. என்னன்னா ஒரு சாபம், ஒரு பெரிய சாபம் ஒண்ணு இருக்கு, அந்த கோவிலுக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தும் வந்து நிலவிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து ஏன்னா அந்த கட்டி முடிச்சதுமே வந்து ராஜராஜ சோழன்கிற அந்த மன்னரே பாத்தீங்கன்னா அதுக்கு உள்ளதான் வந்து இறந்து கடந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம அதுல இன்னும் நிறைய மர்மங்களையும் வந்து நிறையவே வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா 1984 நம்ம பிரதமரா இருந்த இந்திரா காந்தியும் சரி, அவங்க வந்து அக்டோபர் 31 அந்த டைம் அந்த ஒரு காலகட்டத்துல பாத்தீங்கன்னா எம்ஜிஆரும் நம்ம இந்திரா காந்தி அம்மா பிரதமராகவும் இருந்திருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து கூட வந்து அந்த அந்த காலகட்டத்துல வந்து அங்க போயிட்டு ஒரு வைர கிரீடத்தை வந்து அங்க இருக்கிற அவங்க சாமிக்கு வந்து படைச்சிருக்காங்க. கிழக்கு பக்கமா இருக்கிற இது கருவறை பக்கமா வழியில நுழைவாயில வந்து நம்ம நுழைஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வேற ஒரு வழியை சொல்றாங்க, அந்த வழியில இருந்து போனா ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் ஏன் இப்படி ஒரு சாபம் என்னன்றத வந்து நம்ம டீப்பா போய் பார்த்தோம்னா அது இன்னும் பெருசா நீண்டுகிட்டே போகும் ஃப்ரெண்ட்ஸ். அதை பத்தியும் நான் வந்து ஒரு ஷார்ட் அண்ட் சிம்பிளா உங்களுக்கு வந்து நான் வந்து சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். 20ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி வந்து தலித் குலத்தான்ங்கிறவங்க வந்து ஒரு கோவில் நுழைவாயில் வந்து அவர் இப்ப ராஜராஜ சோழன் கட்டிய பெருவுடையார் கோவிலுக்கு பக்கத்திலே இருந்ததாகவும் சொல்றாங்க. அந்த நுழைவாயில வந்து இடிச்சு தள்ளிட்டு தான் இவர் வந்து அந்த ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலை வந்து கட்டினதாகவும் சொல்றாங்க. அந்த ஒரு காலகட்டத்துல 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவங்க வந்து ஒரு சண்டை வந்ததாகவும், அதுக்கு மேல இவர் கட்டிக்கிட்டு இருந்த இந்த கோவிலுக்கு மேல ஏறி கீழே விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டதாகவும் நிறைய கருத்து வந்து சொல்றாங்க. அந்த மாதிரியான கருத்தும் நிலவுது. அந்த ஒரு காலகட்டத்துல அவங்களோட சாபம் அவங்க வந்து சாபம் விட்டதாகவும் சொல்றாங்க. சோ இதுல எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது நம்மளுக்கு தெரியாது. இது எல்லாமே ஒரு வரலாறுல ஒண்ணு ஒவ்வொரு பக்கங்கள்ல கடந்து நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களை வச்சுதான் நம்ம இதை வந்து சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா அதுக்கப்புறமும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் 1997 பாத்தீங்கன்னா ஒரு கும்பாபிஷேகம் அங்க வந்து பண்ணிருக்காங்க. அந்த கும்பாபிஷேகத்துல பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து நெருப்பு தீப்பற்றி எரிஞ்சிருக்கு. அந்த இடத்துல எரிஞ்சதுல 48 பேர் வந்து உயிரிழந்ததாகவும் சொல்றாங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, எது உண்மை எது பொய்ன்னு நம்மளுக்கு ஆராய்ஞ்சு பார்த்தோம்னா இது சில விஷயங்கள் வந்து நம்புற மாதிரியும் இருக்கும், சில விஷயங்கள் வந்து நம்ப முடியாமலும் இருக்கு. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாவும் ஒரு செய்தி வந்து வந்துகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வந்து இருந்தாலும் நம்ம என்னன்னா அந்த கட்டிடக்கலையோட இது வந்து நம்மளை எல்லாருமே பிரமிக்க வைக்கிறதா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அங்க வந்து நம்ம போன எல்லாருமே வந்து ஒரு தடவையாவது அதை வந்து நம்ம பார்த்துட்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட கலை நயத்தையும் அப்போ அவங்க சிற்பிகள் கட்டின அந்த சிற்ப வேலைப்பாடுகளையும் பார்த்தா அவ்வளோ ஒரு பிரமிப்பா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கட்டிட கலைகளை. ஸோ வந்து எல்லாருமே ஒரு வாட்டியாவது அதை போய் பார்த்து அதை வந்து பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதோட அந்த கட்டிடக்கலையோட இதை வந்து பார்த்து நம்ம நாட்டோட பெருமையை வந்து நம்ம பார்த்துட்டு நம்மளும் சந்தோஷப்பட்டுட்டு வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்னைக்குள்ள சின்ன விஷயம். ஸோ இதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ஸோ இன்னொரு நாளைக்கு ஒரு நல்ல விஷயத்தோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். ஸோ அது வரைக்கும் பாய்.